ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2022 ஒரு சூப்பரான ஹாரர் மூவியாக இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன கோட்ரேட் மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஒரு மந்திரவாதி ஓட்ட எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னதான் அவர் தொடர்ந்து மந்திரத்தை சொன்னாலுமே இந்த பேயை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. அந்த பேய் அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அவர் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேய் அப்படியே அந்த பையனோட உடம்பு அப்படியே அந்த இடத்துல மிதக்க வைக்குது. நீ யார்கிட்ட மோதிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியல, நீ ஒரு கொடூரமான சாத்தான்ட்ட மோதிட்டு இருக்க, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியை பற்றி பயங்கரமாக ஒரு கத்துது. அந்த மந்திரவாதி அப்படியே எகிரி கதவெல்லாம் உடச்சு வெளியே போய் விழுந்துடுறாரு. ஐயோ பையனுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. பையன் இப்போ பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கான். மறுபடியும் அந்த பையனோட உடம்புல அந்த கொடூரமான சாத்தான் வந்துடுது. வந்த சாத்தான் அந்த பையனோட அப்படியே களத்தை பின்னாடி பக்கமாக திருப்பி கொடூரமாக இதே இடத்துல சாகடிச்சது. இதை பார்த்தா மந்திரவாதி அப்படி கதறி அழுகுறாரு. எதனால இவர் இப்படி கதறி அழுகுறாருன்னா, இறந்து போன பையன் இவரோட பையன் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவே. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எதனால ஹீரோ தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்னா, ஹீரோட பையன் பேய் பிடிச்சதுனால தான் இறந்து போயிருப்பான். இந்த விஷயம் ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வேற யாருமே இதை நம்ப மாட்டாங்க. அதனால போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க பையனை கொண்ட கேஸில். ஹீரோ அப்படியே செல்லை படுத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு போலீஸ்காரன் அந்த செல்லுக்குள்ள வரான். வந்த போலீஸ்காரன் ஹீரோட களத்தில் ஒரு சங்கிலியை மாட்டுறான். மாட்டி அப்படியே தரன்னு ஹீரோ இழுத்துட்டு போன ஹீரோ அப்படியே ஒரு இடத்துல தூக்கில் தொங்க விட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். எதனால இந்த போலீஸ்காரன் இப்போ இப்படி பண்ணுறான்னா, இந்த போலீஸ்கார உடம்புக்குள்ள தான் இப்போ அந்த சாத்தானே இருக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் வழியில் குறுக்கா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை பழி வாங்க திருப்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுறோம் பயங்கரமாக சிரிச்சுட்டு அப்படியே ஹீரோ தூக்கில் தொங்க விட்டுட்டு இருப்பான். இந்த சத்தத்தை கேட்ட 2 போலீஸ்காரங்க ஓடி வந்து அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா இவன் அப்படியே ஹீரோ தூக்கில் தொங்க விட்டுட்டு இருப்பான். ஒரு வழியாக தடுத்துறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து அப்படியே தூக்கில் தொங்குறதுல இறந்தே போயிருப்பான். சடனாக ஹீரோ கண்ணை முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கான். சுற்றியும் முற்றியும் எந்த மனுஷங்களோட நடமாட்டத்தையும் காணாம். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ அவனோட காதுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மசூலி எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்களா, அந்த சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மணல் வேலைக்கு அப்படியே அவனுக்கு தர தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோக்கு மறுபடியும் ப்ரேயர் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தோணுது. உடனே இடத்துல மண்டி போட்டு அல்லாவை நினச்சி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அல்லா அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்குது, அதனால உன் உயிரை உனக்கே திருப்பி தரேன் உன்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட உயிரும் ஹீரோக்கு கொடுத்துட்றாரு. சடனாக அவன் மறுபடியும் கண்ணை முழிக்கிறான். எங்கேருந்து கண்ணை முழிப்பானா, மாச்சூர்லேருந்து தான் கண்ணை முழிக்கிறான். கண்ணு முழிச்ச ஹீரோக்கு நம்ம இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு ஒன்றும் புரியல. பதறி அடிச்சு டக்குன்னு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தண்டனை காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சின்ன வயசுல வாழ்ந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்கான். அப்போ பஸ்ல ஒரு குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை விடாம அப்படி அழுதுகிட்டே இருக்கு. அவன் இறங்குற ஸ்டாப் வந்துடுது. இறங்குனதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸுக்குள்ள பார்க்குறான். அந்த குழந்தையோட சீட்டுக்கு பின்னாடி ஒரு வயசான பாட்டியோட ஆவி உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா குழந்தை கதறிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோக்கு பேயெல்லாம் பார்க்க முடியுமாட்டிருக்கு. ஹீரோக்கு எப்படி இந்த சக்தி வந்திருக்குன்னா, ஒருவேளை அவன் செத்து பொழைச்சான், அதனால இந்த சக்தி கூட அவனுக்கு வந்திருக்கலாம். அப்படியே மலை மேலாம் ஏறி அப்படியே அவன் கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஓலை குடிசை இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு அம்மா அப்படியே கதற சத்தம் அவனுக்கு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டவனே ஏதோ அமானுஷம் தான் அங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். அதை நோக்கி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். சடனாக என்ன நினச்சானே தெரியல, அப்படியே கையை கீழே விட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்ல 2-3 பொண்ணுங்க வராங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோ திரும்பி தெரிஞ்ச மாதிரியே பார்த்துட்டு வந்துட்டு இருப்பா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்போ இங்கே வந்த எல்லா பொண்ணுங்களும் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அப்படியே ஆக்ரோஷமாக கத்திட்டு இருப்பா. வந்த எல்லாருமே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பேயை விரட்டுறதுக்கு. எவ்வளோதான் மந்திரத்தை சொன்னாலுமே இந்த பேய் அப்படி அடங்கவே மாட்டேங்குது. ஆக்ரோஷமாக கத்திகிட்டே தான் இருக்கும். இந்த கிராமத்தில் சில வருஷங்களாகவே மழையெல்லாம் பேஞ்சிருக்காது. சுத்தமாக விவசாயமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா பயிரும் அப்படியே காஞ்சு போய் தான் கிடக்கும். ஒரு கடத்தில் அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் எவ்வளோ கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவளோட தலையை அப்படியே அங்கே இருக்கிற கட்டையில் படின்னு அடிச்சு அப்படியே மண்டை உடஞ்சி அதில் கொடூரமாக இறந்து போயிடுறான். இதே டைம்ல ஹீரோவா காட்டுறாங்க. சோளக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை நோக்கி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ சுற்றி இருக்கிற சோளக்கருதெல்லாம் பார்க்குறான். எல்லாம் அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. அப்போ ஒரு ட்ரம் இருக்குது. சரி அதில் இருக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுலேருந்து வெறும் அழுக்கு தண்ணி தான் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட வந்துடுறான். வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு 4-5 பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன், ஆமாம் நீ யார், எதுக்காக எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தர் வெளியே வரான். இவன் யாருன்னா, ஹீரோ சின்ன வயசுல இந்த கிராமத்தில் இருக்கும்போது இவன் ஹீரோட ஃப்ரெண்டு தான். இவனும் ஒரு பேய் ஓட்டுறவன் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாஃபர் வந்து ஹீரோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ஒரு வயசான பெரியவருடைய படுத்த படுக்கையாக இருக்காரு. இவர் யாருன்னா, ஹீரோக்கும் இந்த ஜாஃபருக்கும் எல்லா மந்திர தந்திரங்களையும் பேய் ஓட்டத்தை சொல்லி கொடுத்ததே இவர் தான். இவர் தான் இவங்க 2 பேர்த்தோட குருவும். குருவை பார்த்த ஹீரோ, ஆமாம் குருவுக்கு என்னாச்சு,
அது மட்டும் இல்லை, இந்த கிராமமே பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் சின்ன வயசுல இந்த கிராமம் இருக்கும்போது நல்லா செழிப்பா இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்கிறான். அதை ஏன்டா கேட்குற, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆலிஃப் அப்படிங்கிற ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். அவன் இறந்துலேருந்து தான் குருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு படுத்த படுக்கையவே ஆயிட்டாரு. எப்போ குருக்கு இப்படி ஆச்சோ அப்போ தான் இந்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் அமானுஷத்தோட ஆட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜாஃபர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாஃபரோட அசிஸ்டன்ட் அந்த ரூம்குள்ளே வரான். அந்த பேய் பிடிச்ச பொண்ணு இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்ட ஜாஃபர் சரி நான் போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்புறான். அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மொத்தம் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பாவம் பையனால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருப்பான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. என்னதான் ஹீரோயின் பையனை நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் பையனுக்கு அப்பானா அவ்வளோ உசுறு. சரிம்மா நான் சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் போய் அப்பா கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ரூம்குள்ள வந்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது. யார்கிட்டடா பையன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பையன் பீரோக்குள்ளே தான் தலையை விட்டுட்டு இருப்பான். அப்பா இவங்க யாருப்பா, இவங்க இது வரைக்கும் நான் உங்க கூட பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேசிட்டு இருப்பான். இதை கேட்ட ஹீரோயின் கண்ணா யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அப்பா கூட தாம்மா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் வந்திருப்பாங்கன்னா ஹீரோயினோட பொண்ணு தான் வந்திருப்பாங்க. இதை பார்த்தா ஹீரோனுக்கு அப்படியே கடுப்பாகுது. மணி என்ன ஆகுது, உன் இஷ்டத்துக்கு கண்ட நேரத்தில் வந்துட்டு போயிட்டு இருக்க, வெளியே பேயெல்லாம் நடமாடுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோனோட பொண்ணுக்கும் கோவம் வந்தது. இன்னைக்கு காலைல இறந்து போனாலே என் ஃப்ரெண்டு பேய் பிடிச்சி, அவளை மட்டும் நீங்கள் ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா அவள் பொழைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து இந்த பேய் பிசாஸ் மேலாம் நம்பிக்கை இருக்காது. 2 பேரும் இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட குட்டி பையன் உடனே வெளியே வந்துடுறான். ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் கேட்குறான். நாங்கள் ஒன்றும் சண்டை போடலடா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், சரி நீ ரூம்குள்ள போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள அனுப்பிச்சு அக்கா கதவை சாத்தி விட்டுறாங்க. அப்போ ரூம்குள்ள இருக்கிற குட்டி பையனை தான் காட்டுறாங்க. மறுபடியும் அந்த பீரோக்குள்ள இருந்து குட்டி பையனை யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது. வீல் சேர் தானாவே அந்த பீரோ நோக்கி அப்படி நவுந்து போயிட்டு இருக்கு. வெளியே இருக்க அம்மாவையும் அக்காவையும் தான் காட்டுறாங்க. பொண்ணு ஏதோ குற்ற உணர்ச்சிலேயே அம்மாட்ட பேசிட்டு இருப்பா. அம்மா அப்பா இறந்து போனதுக்கும் தம்பி இப்படி வீல் சேர்ல இருக்கிறதுக்கும் நான் தானம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் பேசிட்டு இருப்பா. எதனால இப்படி பொண்ணு சொல்றான்னு தெரியல. ஒருவேளை கதை போக போக நமக்கு இந்த விஷயம் தெரிய வரும். 2 பேரும் இப்படி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ரூம்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னடா ரூம்குள்ள இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பையன் பீரோக்குள்ள தலையை விட்டபடி அப்படியே படுத்து கிடக்குறான். ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து அப்படி தூக்கி பெட்டு மேலே படுக்க வச்சிடறாங்க. அவன் உடம்பு அப்படியே பயங்கரமாக ஜுரத்தில் கொதிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. வெடிஞ்சுமே அந்த ஜுரம் சரியா இருக்காது. குட்டி பையன் என்ன கண்ணும் திறந்துருக்க மாட்டான். சரி பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிச்சனுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட பொண்ணு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரிம்மா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே டோரை திறந்துட்டு டோரை டம்முன்னு சாத்திட்டு போவா. அந்த டோரை சாத்தின சத்தத்துலேயே அந்த குட்டி பையன் டக்குன்னு கண்ணை முடிச்சிடறான். கண்ணு முழிச்சவன் எடுத்தோடனே ஆப்போசிட்ல பார்க்குறான், அந்த பீரோ இருந்திருக்காது. அம்மா இங்கேருந்து பீரோ எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதான் கேட்குறான். இல்லை கண்ணா இந்த ரூமில் கொஞ்சம் இடத்த அடைச்சு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதை தான் தூக்கி ஸ்டோர் ரூமில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டால் அந்த குட்டி பையனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே போகிற வரைக்கும் இப்படி வெச்ச கண்ணு விடாமல் அப்படி முறைச்சு பார்த்துட்டே தான் இருப்பான். ஒரு வழி இப்படி ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகிடுது. ஹீரோ உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை சுற்றி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கடவுள் தாங்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. பொண்ணு ரூமில் இருப்பா. அந்த ரூமுக்கு வேகமாக ஹீரோயின் வராங்க. உன் தம்பிக்கு இது இங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. நடக்க முடியாத பையன் ரூம்லையும் காணமே, எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே வீட்டு விட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. இவங்க வீட்டை ஒட்டினாப்பில் தான் அந்த ஸ்டோர் ரூம் இருக்கும். சரி ஸ்டோர் ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக ஸ்டோர் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. காலையில் ஒரு பீரோவை கொண்டு வந்து ஸ்டோர் ரூமில் போட்டிருப்பாங்களே, அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள தான் மறுபடியும் பையன் தலையை விட்டுட்டு எங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருப்பான். இதை பார்த்தா ஹீரோனுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. யார்டா பேசிட்டு இருக்கா, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடுறாங்க. இதை கேட்டோன்னே பையனுக்கு கோவம் வரும் பாருங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கத்திரிக்கோள் கிடக்கும். அதை எடுத்துட்டு வேகமாக ஹீரோயினை குத்த வந்துடுறான். ஹீரோயின் ஒரு வழியாக அந்த கத்திரிக்கோளை பிடிச்சிக்கிறாங்க. நான் உன் அம்மாடா அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பையனோட உடம்புல இப்போ ஒரு சாத்தான் இருக்கும். அந்த சாத்தான் தான் அப்படி ஹீரோனை கொல்ல பார்க்கும். ஒரு கட்டத்தில் அப்படி இந்த பையன் கத்திரிக்கோளை தோள்பட்டையில ஒரு குத்திடுறான். அப்புறம் சைக்கிள் கேப்பில் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த ஹீரோயின் அந்த ரூமை பூட்டிட்டு பொண்ணுகிட்ட இந்த ரூமை எக்காரணத்தை கொண்டு திறந்துடாத, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஜாஃபரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஜாஃபரோட வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜாஃபர் வெளியே போயிருப்பான், வீட்டிலே இருக்க மாட்டான். ஹீரோ மட்டும் தான் வீட்டில் இருப்பான். ஜாஃபர் வெளியே போயிட்டான், நாளைக்கு தான் வருவான், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆனால் எவ்வளோதான் ஹீரோ சொன்னாலுமே ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கள், என் பையனை நீங்கள் வழியெல்லாம் காப்பாற்றவே முடியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஒருவேளை ஹீரோவுக்கு வந்து மனசு இறங்கிடுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு அவனும் கிளம்பி வரான். இதே டைமில் ஸ்டோர் ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க ஹீரோனோட பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கிற குட்டி பையன், அக்கா ப்ளீஸ் என்னை காப்பாத்துக்கா, எனக்கு இங்கே பயமாக இருக்குக்கா தனியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே தான் சொல்லிட்டு இருப்பான். வெளியே இருக்க அக்காவும் எவ்வளோ அந்த பூட்டை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவனால் ஓப்பனே பண்ண முடியல. மறுபடியும் அந்த குட்டி பையன், அக்கா என் மேலே உனக்கு பாசமே கிடையாதுக்கா, அப்பா இறந்ததுக்கும் நீ தான் காரணம், என்னால் இப்படி நடக்க முடியாமல் ஊனமாக இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குற்ற உணர்ச்சி அப்படியே தூண்டி விட்டுருவான். அதில் அவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த கோவத்திலேயே பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து ஓங்கி அடிக்கிறா. ஒரு வழியாக அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடுறா. கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா தம்பிவே காணா. டே எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போயிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பீரோக்குள்ள தான் சத்தம் வரும். மொல்லமாக அப்படியே ஹீரோயினோட பொண்ணு அந்த பீரோக்கு பக்கத்தில் வந்துடுறா. வந்து பார்த்தா பீரோக்குள்ள தான் அந்த குட்டி பையன் இருப்பான். அக்கா உள்ள வாக்கா உள்ள வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த குட்டி பையன் டக்குன்னு வெளியே வந்து அப்படியே ஹீரோயினோட பொண்ணை அந்த பீரோக்குள்ள இழுத்துட்டு போயிடறான். இழுத்துட்டு போயிட்டு வேற ஒரு ரூம்குள்ள விட்டுறான். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினோட பொண்ணுக்கு அவளோட குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இவன் மேலே பாசம் ஜாஸ்தி. ஒரு நாள் இவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கி ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. அப்பா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். அப்போ குட்டி பையன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூடயே கிளம்பியிருப்பான். அப்படி கூட்டிகிட்டு வர போகும்போது தான் அப்பா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. தம்பிக்கும் கால் போயிருக்கும். இதெல்லாம் இப்போ அந்த சாத்தான் வந்து அப்படியே ஹீரோனோட பொண்ணுக்கு அப்படியே ஞாபகப்படுத்துது. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா எல்லாம் அப்படியே கேக்கோட வெயிட் பண்ணுற மாதிரி இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அந்த சாத்தான் காமிக்கும். உடனே இவளும் போய் அந்த கேக்கை வெட்டுவா. பார்த்தா அவள் கேக்கை வெட்டியிருக்க மாட்டா. அவளோட கையை அவளை அப்படியே அறுத்துக்கிட்டு இருப்பா. அவளாவே அறுத்துருக்க மாட்டா. அந்த பையனோட ரூபத்தில் இருக்கிற அந்த சாத்தான் தான் இப்போ அப்படியே அவளை அறுக்க வச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. வந்து அந்த பீரோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பொண்ணு அப்படியே கையை அறுத்துட்டு அப்படியே உயிருக்காக போராடிட்டு இருப்பா. பக்கத்தில் பார்த்தா அந்த குட்டி பையன் அப்படியே பேயாட்டம் உட்காந்துட்டு இருப்பான். உடனே ஹீரோ பார்க்குறான். அந்த குட்டி பையனோட தலையில் கை வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டி பையன் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பொண்ணோட கையில் இருக்கிற அந்த கத்தியை வாங்கிட்டு ஒரு வழியாக பொண்ணையும் காப்பாற்றிடுறான். சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்ப்பான். அப்போ அந்த கபோர்டுக்குள்ளே மயக்கம் போட்டு கிடந்த அந்த குட்டி பையன் பேயா மாதிரி அப்படியே கபோர்டு விட்டு வெளியே வரான். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பையனால் நடக்க முடியாமல் தானே இருப்பான். இப்போ கையில் கத்தி எடுத்து அப்படியே ஹீரோ நோக்கி வேகமாக வரான். வந்து ஹீரோ கூட அப்படியே பயங்கரமாக ஒரு சண்டையை போடுறான். ஒரு கட்டத்தில் ஹீரோ அந்த குட்டி பையனோட தலையில் கையை வச்சு அப்படியே பவர்ஃபுல்லான மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அந்த பேயை ஃபுல்லாக விரட்டிடுறான். சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் தீப்பந்தத்தை எடுத்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். ஒரு இடத்துல டக்குன்னு அமைஞ்சு போயிடுது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோட பையன் மேலே ஒரு பேய் வந்திருக்கும்ல, அந்த சாத்தான் இப்போ அப்படியே நாயோட ரூபத்தில் வந்திருக்கும். வந்து ஹீரோ க்ளோஸாக பே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துது. ஹீரோ பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் கால் தவறி பொத்துன்னு விழுந்துடுறான். ஹீரோ செத்து போயிருக்க மாட்டான். பள்ளத்தை தான் விழுந்திருப்பான். இன்னும் உயிரோட தான் இருப்பான். இதே டைமில் ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோன் அப்படியே பைப்பில் தண்ணியை பிடிச்சி அப்படியே மூஞ்ச கழுவிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த பைப்பில் தண்ணி வந்திருக்காது. அதுக்கு பதில் அப்படியே மனசனோட ரத்தம் தான் வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பையனோட ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா பையனோட ரூமில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பையனோட உடம்பு விட்டு இழுத்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேத்தையும் பார்த்து உங்களை கொல்லாமல் இடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். பொடிடி ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து அந்த ரூமையும் லாக் பண்ணிடுறாங்க. கரெக்டாக இப்போ வீட்டுக்கு வெளியே ஜாஃபரும் வந்துடுறான். அந்த குட்டி பையனை தூக்கி வண்டியில் போட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்ப்பான். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். டே நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண சாத்தான் கிடையாதுடா. என் பையனை கொண்டுச்சுல அதே சாத்தான் தான்டா. நான் இந்த பேயை அடக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஏன்டா நீ உன் பையனை கொண்டது போதாதா? இப்போ இந்த பையனையும் கொல்ல பார்க்குறியா? இதை நான் பார்த்துக்கிறேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அங்கேருந்து ஜாஃபர் கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. ஹீரோ உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த குட்டி பையனோட அக்கா அப்படியே வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்குறான். இல்லை எங்கள் அப்பா இறந்ததுக்கும் என் தம்பிக்கு கால் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு பேய் பிடிச்சி இறந்து போயிருப்பாள். அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்படியே அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அதுக்கு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினோட பொண்ணு அப்படி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்த அந்த பொண்ணோட அப்பா இவனும் ஜாஃபரோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோட்ட சண்டைக்கு வராரு. அப்போ தான் ஹீரோக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஜாஃபர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, யாருக்காச்சும் பேய் பிடிச்சிச்சுன்னா அவங்க வீட்டில் போய் பேயை ஓட்டிட்டு அவங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா அவங்களோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு வந்துருவானா. அப்படி அவங்க ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பேய் ஓட்ட போக மாட்டானா. அப்படி தான் பேய் ஓட்ட போகாதனால இந்த பொண்ணு இறந்து போயிருப்பான். அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பள்ளத்தில் நின்று இருந்த அந்த பொண்ணோட அம்மாவை தான் காட்டுறாங்க. தான் பொண்ணு இறந்து போன சோகத்தை தாங்க முடியாத அவங்க அம்மா அப்படியே பள்ளத்தாக்குல இருந்து பொத்துன்னு குதிச்சிடுறாங்க. இது எல்லாம் பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஜாஃபரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜாஃபரோட வீட்டுக்கு வரான். அப்போ தான் ஜாஃபர் கரெக்டாக கதவை வந்துட்டு வெளியே வரான். இந்த குட்டி பையனுக்கு பேயை ஓட்டியாச்சு, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஜாஃபர்கிட்ட எதுக்காகடா நம்ம குரு வந்து உனக்கு எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாரு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் நீ காசுக்காக இந்த கலையை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டைக்கு வரான். இதை கேட்ட ஜாஃபர், இவன் இங்கே இருந்தாலும் நம்மளால சம்பாதிக்க முடியாது, உடனே இவனை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை வர சொல்கிறான். வந்து இவனை ஊரை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அன்றைக்கி நைட் ஆகிடுது. ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பையன், ஹீரோயினோட பொண்ணு 3 பேர் அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பையனோட உடம்புல இருக்கிற மொத்த பேயும் போயிருக்கும். அப்படியே 3 பேர் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது சடனாக கரண்ட் போயிடுது. இந்த ஊருக்கு எந்த கரண்ட் சப்ளையும் இருக்காது. எல்லாரும் அப்படியே ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
சரி நான் ஜென்ரேட்டர் என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டோர் ரூமுக்கு வருவாங்க. ஸ்டோர் ரூமில் வந்து ஜென்ரேட்டரை பார்க்குறாங்க. பார்த்தா ஜென்ரேட்டரில் டீசல் தீர்ந்து போயிருக்கும். டீசல் கேன் இங்கே தானே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ கையில் ஒரு பெட்டர் மாஸ் லைட் வச்சிருப்பாங்க. அந்த லைட் சடனாக ஆஃப் ஆயிடுது. அதுக்கு அப்படியே லைட்டை பற்றி அப்படியே பார்ப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பீரோ தான் இருக்கும். ஐயோ இந்த பீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நெகுந்து போக பார்ப்பாங்க. மறுபடியும் பார்த்தா லைட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் லைட்டை பற்ற வச்சுட்டு பார்ப்பாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த நாய் ரூபத்தில் இருக்கிற சாத்தான் தான் நின்றுட்டு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுத்துது. ஹீரோனுடைய பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட உடம்புக்குள்ள அப்படியே அந்த நாய் ரூபத்தில் இருக்கிற சாத்தான் அப்படியே ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுது. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட பொண்ணையும் பையனையும் தான் காட்டுறாங்க. எங்கடா ஜென்ரேட்டர் போடுறோன்னு போன அம்மாவை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அங்கேயே இருக்க சொல்லிட்டு பொண்ணு மட்டும் அப்படியே இருட்டில் மூலமாக எழுந்திரிச்சு அப்படியே கதை கிட்ட வருவா. பேய் ரூபத்தில் இருக்கிற அப்படியே ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. போயிட்டு அந்த ஜாஃபர் பையனை எங்கே கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. இதை பார்த்து தம்பி எங்கே போகிற என்னை தனியாக விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி குருக்கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ குரு அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் காது வச்சு கேட்டுட்டு இருப்பான். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஜாஃபரோட ஆளுங்க வந்துடுறாங்க. நீ பேசுனது போது ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஹீரோக்கு இவனுக்கு தான் நம்ம குரு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்ககிட்டலாம் பயங்கரமாக சண்டை போடுறான். ஒரு வழியாக ஜாஃபரோட ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுடுறான். அடிச்சு போட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அதுக்குள்ளே ஜாஃபரை தேடிட்டு வரான். வந்து பார்த்தா அங்கே சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரி சத்தம் கேட்கும்னா யாரோ சாத்தான் அப்படியே வழிபடுற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது. எங்கேருந்துலாம் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூலமாக சைடில் போய் பார்ப்பான். சைடில் பார்த்தா ஒரு குகை மாதிரி போகுது. அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஜாஃபர் தான் அப்படியே சாத்தானை வழிபட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஜாஃபருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேரும் ஒரே குருக்கிட்ட தானே வித்தையை கற்றுக்குவாங்க. அதனால சரி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜாஃபர் வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுடுறான். கையில் ஒரு ரத்தம் இருக்கிற குண்டாவை எடுத்துக்கிறான். ஒழுங்காக இந்த ரத்தத்தை குடிச்சிட்டு நீ என் டீமில் சேர்ந்துரு, உனக்கு நிறையா காசு பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசுகிறான். ஆனால் ஹீரோ ஒத்துக்காமல் தள்ளி விட்டுறான். உடனே ஜாஃபர் கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு ஹீரோ சரம் மாதிரியே கிளிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ வேணா நான் என்ன சலைச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி மறுபடியும் சரி சண்டைக்கு போகிறான். ஒரு கட்டத்தில் ஜாஃபர் அடித்து அவன் நாக் அவுட் பண்ணிடுறான். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட பொண்ணு வந்துடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோட சொல்கிறா. உடனே இந்த குட்டி பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஹீரோனோட வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட உடம்புல இருக்கிற சாத்தான அந்த குட்டி பையனோட வீல் சேர்லாம் அப்படியே நெருப்பில் போட்டு எரிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை ஒரு குழியை தோண்டி அப்படியே உயிரோட போட்டு அப்படியே புதைச்சிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோனோட பொண்ணு வந்துடுறாங்க. ஏன் அந்த குட்டி பையனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான்கிட்ட கேட்குறான். தரையை தொட்டு காமிச்சு உயிரோட புதைச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்தான் அந்த சாத்தான் சொல்லுது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சாத்தானோட தலையில் கை வச்சு அப்படியே ஹீரோ மந்திரவாதிகளெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறான். எவ்வளோதான் மந்திரவாதிகளை சொன்னாலுமே அந்த சாத்தானை ஹீரோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கடத்தில் அந்த சாத்தானை வந்து இந்த ஹீரோட பையனை கொண்டு இருக்கும்ல, அதை பற்றியெல்லாம் சொல்லி அப்படியே ஹீரோ டைவர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே பயங்கரமாக எகிரி அடிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் பார்க்குற ஹீரோனோட பொண்ணு ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு மம்டி எடுத்துட்டு அந்த ஹீரோயின் அடிக்க வருவா. இதை பார்த்து அந்த சாத்தான் பயங்கரமாக ஒரு கத்துது. அப்படியே பொண்ணு எகிரி போய் ரொம்ப தூரத்தில் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே தலையில் கை வச்சு மறுபடியும் பவர்ஃபுல்லான மந்திரவாதிகளாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேர் அப்படியே அந்த பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக ஹீரோ வந்து சாத்தானை மொத்தமாக அழிச்சிட்றான். அதுக்கப்புறம் அப்படியே மயக்கத்தில் அந்த ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சுனனுவுக்கு வந்துடுறாங்க. சுனனுவுக்கு வந்த ஹீரோயின் பொண்ணுக்கிட்ட எங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தம்பி அந்த சாத்தான் உயிரோட புதைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டால் ஹீரோயின் அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வேகமாக அந்த குழியை தோண்டிடுறான். தோண்டி பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த குழிக்குள்ள வந்து ஹீரோட பையன் உயிரோட வரான். ஹீரோக்கு ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. எப்படா இறந்து போன நம்மளோட பையன் உயிரோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். அப்போதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த சாத்தான் தான் தன்னோட பையன் ரூபத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து மந்திரவாதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சாத்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ அழிக்காம விட மாட்டேன், உன்னை சேர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. ஒரு கடத்தில் ஹீரோ அந்த சாத்தானை முழுசாக அழிச்சிடறான். நல்ல வேலையாக ஹீரோயினோட பையனுக்கு எதுவும் ஆகலை. அவனும் அப்படியே உயிரோட வந்துடுறான். ஜாஃபர் ஏற்கனவே இறந்து போனதுனால இந்த ஊரில் இருந்த எல்லா சாத்தானும் அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். இந்த ஊரும் அப்படியே பழையபடி செழிப்பாக மாற ஆரம்பிக்குது. இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அப்படியே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட குரு இப்போ நல்லபடியே சரியாயிறாரு. ஹீரோ கிட்ட அந்த அல்லாஹ் உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்ச காரியம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அந்த அல்லாஹ் உனக்காக நிறைய காரியம் வச்சிருக்காரு, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறாரு. ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயினோட பொண்ணு அந்த பையன் 3 பேருடைய அந்த வழியில் வந்து நிற்கிறாங்க. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோனோட ஃபேமிலி அப்படியே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. பாய் மக்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.